இன்னைக்கு கோதுமை அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கோதுமை மாவு 1 கப்பு, கேசரி பவுடர் 1 சிட்டிகை, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் முந்திரி பிஸ்தா 10, நெய் 100 ml, அதுக்கப்புறம் பால் 1/4 லிட்டரு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப்பு, சர்க்கரை நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் 2 கப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பாதாம் பிஸ்தாவை நல்லா தூளாக இது பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக செவந்துருச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் மாவு பாருங்கள், மாவு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பச்சை வாசனை போகணும். அதே நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரையை போட்டு பால் இந்த 1/4 லிட்டர் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பாலை ஊற்றி அதை நல்லா கிண்டிக்கலாம். அதில் நல்லா மாவை கட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ அதில் நெய்யும் கேசரி பவுடர் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, அப்படி வேணாதவங்க விட்டுருங்க. நான் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். அதை நல்லா கிண்டிக்கலாம். அங்கே பாருங்கள், கட்டி விடாமல் இந்த கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பிஸ்தாவை போட்டுக்கலாம். வச்சுருக்கோம்ல பாருங்கள், மிச்ச நெய்யை அதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.